அனைத்து மைக் செட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்ட்ரிப் லைட் வருது இல்லை 12 வோல்ட்டில் 3 டாட் வர்ற மாதிரி ஸ்ட்ரிப் லைட் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரிப் லைட்டில் தான் நம்ம வி டைப் தோரணம் செய்ய போகிறோம். நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவெல்லாம் அந்த எஸ்எம்டி டைப் 5 இன்ச்சில் தான் தோரணம்லாம் ரெடி பண்ணியிருப்போம். புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரிப் லைட்லேயே நாங்கள் வி டைப் தோரணம் ரெடி பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கிறோம். அதுக்கு ஒரு பல்பாக கட் பண்ணிக்கின்னு டபுள் சைடு, அதாவது நம்ம தோரணத்தில் 3 பக்கம் வச்சிங்கன்னா எல்லா பக்கமும் தெரியும் அந்த பிரச்சனை. ஆனால் நாங்கள் இதில் ரெண்டு தான் வச்சுருக்கோம். ஒரு இதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று அப்படி தான் வச்சுருக்குறோம். ஆனால் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி அந்த வீடியோவை எரிய வச்சு நாங்கள் லாஸ்ட்டில் வீடியோவே போட்டிருக்குறோம். அதில் பாருங்கள் தெரியும். இப்படி ஃபஸ்ட்டு கீழ் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் மட்டும் கட் பண்ணி 2 பக்கம் ஒட்டிக்கணும். இதில் அதே மாதிரி ப்ளூ கலரோட இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ ப்ளூ கலரு ஸ்டிப்பு முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று அந்த மாதிரி வச்சு தான் ஓட்டினோம். ஆனால் லாஸ்ட்டில் உங்களுக்கு அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்ததை விட பிரைட்னஸ் பக்காவாக இருந்தது. அது நீங்கள் லாஸ்ட்டில் வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த ஸ்டிக்கரை பிரித்து இப்போ நான் ரெடி பண்ணுறத பாருங்கள். ஒன்றா இந்த ரெட் கலருக்கும் இதே மாதிரி பார்டர் தான். எல்லாத்தையும் தனித்தனியாக ஒன்று கட் பண்ணி வச்சுக்கணும். இது மாதிரி முன்னாடி ஒரு லைட்லேயும் ஒரு டேக்கு 2 டேக்கு போடுறோம். அந்த சென்ட்ரு கயிறு ஒயர் வருதுல்ல, அதில் ஒரு டேக் போடுறோம். அதில் போட்டு அடியில் அந்த பார்டர் ஸ்லீவ் போட்டு அந்த ஒயிட் கலர் பல்ப் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸ்லீவ் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். அதேமாரி தான் எல்லாத்தையும் ஒரு கலருக்கும் நாங்கள் எப்படி ஓட்டுறோன்னு பார்த்துக்குங்க. இப்படி தான் ரெட் கலர் 2 டேக் போட்டுருவோம். சென்டரில் லைட்டில் 2 டேக்கு, சென்டரில் ஒரு டேக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறோம். ஒரு கயிறை ரெடி பண்ணிக்கிறோம். ஃபுல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு பாருங்கள் லாஸ்ட்டில். இதோட பிரைட்னஸ் வந்து 3 பக்கமும் நம்ம வச்சு அந்த கயிறில் காட்டினோம்னா எந்த பக்கமும் திரும்பாமல் இருந்தால் எந்த பக்கம் கரெக்டாக இருக்கும். இது நான் 2 தான் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறேன். இது எவ்வளோ செலவாச்சுன்றதுலாம் டீட்டெயிலாக உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். உங்கள் ஏரியாவில் ஸ்ட்ரிப் லைட்லாம் இது என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இது வந்து ஒரு பீஸோட ரேட்டு வந்து 3 ரூபான்னு வாங்கியிருந்தோம். நல்லாவே பிரைட்னஸ்லாம் பக்காவாக இருக்குது. 2 வச்சு சரி டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி பார்ப்போம், இதிலே ரெடி பண்ணி பார்ப்போம். ஒரு கஸ்டமர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தார், இதில் ரெடி பண்ணி கொடுங்க ஒன்று, என்ன ரேட் ஆகுது பாருங்கள் அப்படின்றதுக்காக ரெடி பண்ண சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தார். சரி நம்மளுக்கும் ஒன்று இது ரெடி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது முன்னாடியே. அதுக்காக அதனால இதை ஒன்று ரெடி பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுமாதிரி தான் ஸ்டிக்கர் பிரித்து அதில் நம்ம 2 பக்கம் டேக் பண்ணிட்டோம்னா எதுவும் நவராது. கயிறு ஒயர் கட் ஆகாமல் நம்ம கயிறு மட்டும் கட்டிட்டா இது சேஃப்டியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணிட்டு நம்ம ஒயரில் எப்படி ஜாயின் பண்ணுறது இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து எக்ஸ்ட்ரா இதில் கொஞ்சம் ஒயர் தான் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணி போட்டோம்னா டபுள் வேலையே ஆகும். அது 2 திரும்ப இன்னொரு ஒயர் ஜாயின் பண்ணோம், அதுக்கு ஸ்லீவ் போடணும், ஹீட் பண்ணணும், திரும்ப அது மாதிரி போட்டோன்னா கொஞ்சம் ஒயர் ஃப்ரீயாக இருக்கும். நான் இருக்கிற அந்த ஒயர்லேயே கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இதிலே டேப் வச்சு இதிலே தான் ஜாயின் பண்ணி போட்டிருக்கிறோம். அது எப்படி ஜாயின் பண்ணுறன்றதையும் உங்ககிட்ட இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். 2 ஒயரை ஜாயின் பண்ணிட்டு டேப் அடிச்சிக்கிறோம். அப்புறமா இந்த கயிறு வச்சு நம்ம அந்த கயிற்றுல வச்சு டேக் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். இப்போ 2த்தையும் டேப் அடிச்சிக்குவோம். ஒயர் முடிஞ்சிட்டு ரெட் கலரில் பிளாக் கலரில் அப்படியே முடிஞ்சுக்கிறேன். ஆள் யாரும் இல்லை, நான் ஒன்றியே தனியாகவே தான் வீடியோ எடுக்கிறேன். அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்ட முடியும். நான் ஒண்டியாகவே தான் ரெக்கார்ட் பண்ணேன். இன்றைக்கி பசங்க யாரும் வரல, அதனால் நான் ஒண்டியே தான் ரெக்கார்ட் பண்ணேன் வீடியோவை. முடிஞ்ச வரைக்கும் என்னால் எப்படி காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட காட்டியிருக்கிறேன் வீடியோவை. அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணுற தோரணம் மாடல் தான் இதுவும். இதுலேயும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் ஸ்ட்ரிப் லைட்டில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாமே சேம் தான். 2 பக்கம் டேக் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். லாஸ்ட்டில் உங்களுக்கு லைட் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இதில் நான் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணும்போது ஒரு 30 அடி தோரணம் போட்டிங்கன்னா கூட 1.5 ஒயர் யூஸ் பண்ணுங்கள். 1 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணினாக்கா லாஸ்ட் லைட்டோட பிரைட்னஸ் மட்டும் ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதே நம்ம 1.5 யூஸ் பண்ணாக்கா ஒரு 30 அடி 40 அடி வரைக்கும் அந்த பிரைட்னஸ் குறையாது. 1 ஸ்கொயர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது அந்த லாஸ்ட் மட்டும். இப்படி தான் நாங்கள் அதில் வந்து நம்ம இந்த லைட் ஜாயின் பண்ணும்போது ஒரு லைட்டு 2 3 4 5ன்னு கீழே வரியில் அடுக்கி வச்சுக்கின்னு யூஸ் பண்ணாக்கா
இது மாற்றி ஜாயின் பண்ணிட்டோம்னா ஒன்று மாற்றி திரும்ப பிரித்து அடிக்கிற மாதிரி டபுள் வேலையாகுது. அந்த மாதிரி இல்லாமல் 1 2 3ன்னு சொல்லிட்டு அடுக்கி வச்சுக்கிட்டு அப்படியே ஒன்றா எடுத்து ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டு 7 பல்பு ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அடியில் ஒரு பார்டரோட சேர்த்து மொத்தம் 8 பல்பு ஜாயின் பண்ணிக்கிறோம். ஒயிட் கலர் அடியில் பார்டரில் ஒயிட் கலர் போட்டிருக்கிறோம். இதில் 7 பல்பு போட்டு லாஸ்ட்டு ஜாயின் மட்டும் ஒயிட் கலர் எல்லாத்துலேயுமே ஒயிட் கலர் பார்டர் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் 3 பல்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கிறோம். 3 4 5 6 7 அந்த 7 தான் வந்து லாஸ்ட் லென்த்து. ஒயிட் கலராக சேர்த்து 8 பல்ப் போட்டுக்கிறோம். இது 3 இப்போ பார்க்குறது இது 4 இது வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து 5 1 2 3 4 5 பார்டரோட சேர்த்து 6 இதில் வந்து 7 வரும். 7 வரும் பார்டரோட சேர்த்து 8 வரும். அதே தான் அந்த 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 வி டைப்லேயே எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் ஒன்றும் ஜாயின் பண்ணல, ஒரு பீஸ் குறையிறதுனால ஜாயின் பண்ணாமல் வச்சுருக்கிறோம். மீதி எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சு இப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். செம்ம பிரைட்டாக இருக்குங்க. ஒன்று தான் பெருசாக ஒன்றும் திரும்பினதுலாம் வித்தியாசம் தெரியல. ஆனால் பக்காவாக இருக்குது, பிரைட்னஸ் பக்காவாக இருக்குது. இப்போ இந்த கேமராவில் கொஞ்சம் நாங்கள் அந்த வெளிச்சத்தை குறைச்சி வச்சுருக்குறோம். இன்னும் ஃபுல் பிரைட்டில் வைக்கும்போது பயங்கர ரிஃப்ளெக்டாக இருக்குது வெளிச்சம். சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது. ஸ்ட்ரிப் லைட்டில் நம்ம இப்போ வி டைப் தோரணம் ரெடி பண்ணியிருக்கிறோம். பிரைட்னஸ்லாம் பக்காவாக இருக்குது. அந்த நீங்கள் அந்த கொஞ்சம் ஒரு பல்பு கொஞ்சம் டிம்மாக எரியுற மாதிரி தெரியுது. வந்து பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பி இருக்கும் பல்பு, அதனால் கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம 3 சைடுமே போட்டோனாக்கா கொஞ்சம் செலவு அதிகமாகும். இப்போ இதுக்கு ஒரு 1500 லைட்டுக்கு மட்டும் செலவாகுதுன்னா அதுக்கு ஒரு 500 சேர்த்து ஆகும், 2000 ஆகும். அது மாதிரி போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும் பிரைட்னஸ்ஸு. ஒரு இடம் பளிச்சுன்னு தெரியும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி பிரைட் பக்காவாக இருக்கும். எப்படி இருக்குன்னு அவுட்புட் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்ட்ரிப் லைட் இதோட 40 அடி போட்டிருக்குறோம் இந்த தோரணத்தோட மொத்த லென்த்து. இப்போ உங்களுக்கு ஃப்ரேமில் தெரியுது 30 அடி தான். அந்தாண்ட கொஞ்சம் இருக்குது. அது எல்லோ கலர் பார்டர் போடுறது அது உங்களுக்கு தெரியல. அது இடம் இந்த மெத்தையோட சைஸே 30 அடி தான். அதனால் அந்த மெத்தையோட அளவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த லாஸ்ட்டில் இருக்கிற 10 அடி வந்து உங்களுக்கு தெரியாது. மொத்தமாக இது 40 அடிக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். எப்படி இருக்குது பாருங்கள் வியூஸ். அந்த லைட்டாக ஒன்று கம்மியாக பிரைட்னஸ் இருக்குது. இது வந்து 12 பேட்டரியில் தான் நாங்கள் போட்டிருக்கிறோமே. இதுவே நீங்கள் எஸ்எம்பிஎஸ் வச்சு கொஞ்சம் ஹெவியான எஸ்எம்பிஎஸ் போட்டிங்கனாக்கா நல்லா பிரைட் ஹெவியாக இருக்கும். இது வரைக்கும் பக்காவாக இருக்கும் பிரைட்னஸ் பாருங்கள். ஸ்ட்ரிப் லைட் தான் எல்லாமே 3 பல்பு தான் பக்காவாக இருக்குது. இந்த இதில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி தோரணம் தேவைப்படுற நண்பர்கள் நம்ம ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது எவ்வளோ ஆகுன்றது நான் டீட்டெயில் உங்ககிட்ட சொல்கிறேன். இது நான் இன்னும் ரேட்டு கணக்கு பண்ணல, எத்தனை பல்ப் யூஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேவைப்படுற நண்பர்கள் வந்து இதை பார்த்துட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை பார்த்துட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எவ்வளோ ரேட்டு, இது ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லுவோம். பக்கா பிரைட் இருக்கும் பாருங்கள். எந்த சைடு பார்த்தா ரெட் கலர், க்ரீன் கலர், பிங்க் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர், இது வந்து 5 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.